இவ்வளவு ஊடகம் மெயின் ப்ரொஃபஷனா இருந்தா இவ்வளவு கோடிக்கணக்குல வந்து சொத்து சேர்த்து வேண்டிய நான் அவசியம் ஏற்கனவே அவங்க ஜேர்னலிஸ்ட் யூடியூபர்னு சொல்லி வலியுறுத்துறது இல்ல. பெட்டர். அதுவுமே இல்ல. நீங்க இப்பவும் சொல்றேன் நான். நீங்க நீங்க அவங்க அவங்க எங்கேயுமே தன்னை யூடியூபர்ன்னு சொல்லிக்கவே இல்ல. அவரு சங்கர் தன்னை சஸ்பெண்டட் கிளர்க்ன்னு தான் போட்டிருக்காரு அவர் ட்விட்டர்ல. சரி, மூத்த இப்போ பத்திரிகையாளர்னு அப்பப்ப சொல்லிக்கிறாங்க. அடுத்தவங்க தான் சொல்றாங்க. இப்போ நான் எப்பவும் சொல்றேன். பத்திரிக்கையாளர் வேலையே இல்லங்க. இவங்க செஞ்சிருக்கிறது பத்திரிக்கையாளர் வேலையோ, ஊடகர் வேலையோ அல்ல. அதனால இவங்கள பத்திரிகை ஊடகவியலாளர்ன்னு சொல்ல வேண்டாம்னே சொல்றேன் நானு. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க வந்து வெறுமனே அவதூறு வழக்கு மட்டும் போட்டிருந்தா, அவதூறு செஞ்சிருந்தாங்க. அவங்க பேசுனது அவதூறுங்க. இதுக்கு முறையா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவதூறு வழக்கு தான் போடணும். சரிங்களா? அவதூறு வழக்கு போனா நீதிமன்றத்துக்கு நோட்டீஸ் குடுப்பாங்க. நீதிமன்றத்தில போய் ஜட்ஜ் கிட்ட, ஐயா நாங்க வந்து அவதூறு பண்ணலையா? இல்ல அவதூறு பண்ணேன்னா பண்ணேன். அதுக்கு உண்டான பனிஷ்மென்ட் என்னவோ அதோட முடிஞ்சிருச்சு. அதையெல்லாம் தாண்டி 7 வழக்குகளுக்கு மேல போய், கஞ்சா கேஸ் போயி, அதுக்கப்புறம் குண்டாஸ் போயி, அதுக்கப்புறம் பிலிக்ஸ் ஜெரால்டே வந்து இப்படி வளைச்சு பிடிச்சு கொண்டு வந்து, "தப்பி ஓட முயன்றவரை வளைத்து பிடித்தது போல" அப்படிங்கிற மாரிலாம் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லி சென்று பிடித்தது ஆ தனிப்படை